வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி இந்த கமர்ஷியல் கோர்ட்டில் ஃப்ரெஷ் ஃபைலிங் ஓகேவா, ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரெஷ் கேஸு ஓகேவா, ஒரு கமர்ஷியல் சூட்டு ஃப்ரெஷ் கேஸு முன்னாடிலாம் நம்ம வந்து ஆஃப்லைனில் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஓப்பன் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுப்போம். இப்போ அதை வந்து நம்ம ஆன்லைன் ஃபைலிங் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன தேவைகள், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா, கம்ப்யூட்டரில் ஆன்லைன் ஃபைலிங் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லலை. கமர்ஷியல் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக போடக்கூடிய ஒரு வீடியோ. எனக்கு பின்னாடி வந்த அட்வொகேட்ஸுங்களுக்காக நான் இதை போடுறேன். அவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன். ஓகேங்களா, கமர்ஷியல் கோர்ட் அப்படின்னாலே வந்து சிவில் மேட்டர் அப்படின்னு தான் அர்த்தம். இது சிவில் டிஸ்பியூட்டு. ஓகேங்களா, அந்த கோர்ட்டில் வந்து மணி ரெக்கவரி பண்ணி கொடுங்க அப்படின்றது தான் கேஸே வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம ரெகுலரான சிவில் கோர்ட்டு, சிட்டி சிவில் கோர்ட்டில் என்ன வரும், இந்த ரெக்கவரி சூட் ஃபார் ரெக்கவரி. ஓகேவா, பணம் எனக்கு திருப்பி தரல, பணத்தை வாங்கி கொடுங்க, நான் கோர்ட்டுக்கு 3% ஃபீஸ் கட்டுறேன். இதுதான் அந்த ஒரிஜினல் சூட்டு சிவில் கோர்ட்டில். இது வந்து கமர்ஷியல்னால் ஒர்க்கிங் ஃபார் கெயின்னா பணத்துக்காக வேலை பார்க்குறேன், வியாபாரம் பண்ணுறேன், லாபத்துக்காக வேலை பார்க்குறேன். இதெல்லாம் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன், கமர்ஷியல் நேச்சர். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் வரும். அதுக்கு வந்து கமர்ஷியல் கோர்ட்டுன்னு தனியாக ஒன்றத்தை உண்டாக்கி அதுக்காக தனியாக ஒரு சட்டத்தை போட்டு அதை வந்து கமர்ஷியல் எதெல்லாம் மணி டிரான்சாக்ஷன், கான்ட்ராக்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, அக்ரிமெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, அக்ரிமெண்ட் சார்ந்தது அப்படின்னாலே வந்து அதை கமர்ஷியல் கோர்ட்டுக்கு தள்ளி விட்டுருவாங்க. ஓகேங்களா, இதுதான் கமர்ஷியல் இதுதான் மேட்டர். ஓகேங்களா, இது ரொம்ப சின்ன விஷயம், புரிஞ்சுக்கிட்டால் நம்ம சாதாரணமாக நம்ம ரெகுலராக சிட்டி சிவில் கோர்ட்டில் எப்படி ஆன்லைனில் கேஸ் ஃபைல் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும், வேறு மாற்றம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா, இது வந்து கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் 2015 கீழே இந்த கேஸ் நடக்கும். இவ்வளோதான் விஷயம். சரிங்களா, நான் ஏதாச்சும் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆஃப் த டங்கு, ஒரு சில விஷயங்கள் நானே தவறுதலாக கூட சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது என்ன, இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் குட் ஃபெய்த் நான் வந்து இது என்னுடைய கோர்ட் அனுபவங்களை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, கோர்ட்டில் போனால் என்னென்ன பண்ணணும், எது செய்யணும், ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, தப்பாக எதுவுமே இருக்காது. ஒருவேளை நாவு தவறி ஏதாவது வந்திருக்கும், வருதுன்னா அதை மன்னிச்சிக்கோங்க. சரிங்களா, அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அடுத்தவங்க கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் போடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது சிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கமர்ஷியல் ஒரிஜினல் சூட்டு. நம்ம இந்த சிட்டி சிவில் கோர்ட், இந்த ஹானரபிள் சிட்டி சிவில் கோர்ட் அட் சென்னைன்னு போட்டுட்டு ஓஎஸ் நம்பர் 7124 ஆஃப் 2024 இது கேஸ் நம்பர். அந்த மாதிரி இதில் வந்து ஓஎஸ் நம்பர்னு வராது, சிஓஎஸ்னு வரும், கமர்ஷியல் ஒரிஜினல் சூட்டுன்னு வரும். இவ்வளவு தான், மற்றபடி இதுக்கு வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓகேங்களா, சிட்டி சிவில் கோர்ட்டில் நடத்தினா அது ஓஎஸ், கமர்ஷியல் கோர்ட்டில் நடத்தினா அது சிஓஎஸ். இவ்வளோ தான் விஷயம். ஓகேவா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த காஸ்ட் டைட்டிலில் சிஓஎஸ்ன்னு போடுவோம். ஓகேங்களா, அதே பிளைன்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட் தான், மனுதாரர் எதிர் மனுதாரர். ஓகேங்களா, இப்போ கமர்ஷியல் கோர்ட்டில் யார் கேஸ் போடுவான்னா முக்கால்வாசி கம்பெனிகள் தான் வந்து கேஸை போடும். நம்முடைய கிளையண்ட் யாராக இருப்பாங்க, கம்பெனியாக தான் இருப்பாங்க. எதிர்த்தரப்பு அட்வொகேட்டுக்கு யார் கிளைண்ட்டாக இருப்பாங்க, கம்பெனியாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ இவங்க எனக்கு காசு தரல, நான் இவங்களுக்கு வேலை பார்த்தேன், இவங்களுக்கு இந்த சர்வீஸ் கொடுத்தேன், இந்த இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணேன், இந்த பில்லுக்கு அவங்க காசு தரல, என் பொருளை நான் வந்து டெலிவரி பண்ணேன், அது அங்கேருந்து வந்து இங்கே வந்துச்சு, ஆனால் இவங்க பொருள் எடுக்காமையே விட்டுட்டாங்க, பொருள் உடஞ்சி போச்சு, பொருள் அழுகி போச்சு, கரெக்டுங்களா, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு பணம் நஷ்டமாகி போச்சு, இதை பண்ணி ரெக்கவர் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் தான் இந்த கமர்ஷியல் கோர்ட்டில் கேஸாக வந்து வரும். ஓகேங்களா, ஸோ கம்பெனிகள் வந்து நமக்கு கிளைண்ட்டாக கிடைக்கிற பட்சத்தில், இது கமர்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு நல்ல ஃபீஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டுங்களா, அதாவது நாம் வந்து தனியாருக்கு கேஸ் நடத்துகிறோம் வைங்களேன், ஒரு தனி மனிதனுக்கு கேஸ் நடத்துகிறோம் அப்படின்னா வந்து தனி மனிதன்கிட்ட காசு இருக்காது,
தனி மனிதன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு மூக்கால் அழுவாங்க. இதே கம்பெனின்னா அப்படி கிடையாது. கம்பெனின்னா கம்பெனிக்கு வந்து க்ரோர்ஸ் கணக்கில் வந்து நஷ்டமாயிருக்கும். அது நம்ம பணத்தை வாங்கி கொடுத்தா நமக்கு ஒரு நல்ல ஃபீஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நம்ம அட்வொகேட்டுன்ற முறையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம கிளையண்ட் யார் யாரோ அந்த கிளையண்ட்னா கம்பெனி, அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் யார் யார், அவங்க செல் நம்பர் என்ன, அவங்களோட இமெயில் ஐடி என்ன, அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாத்தையுமே வாங்கி நாம் நம்ம கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். கம்பெனியோட டைரக்டர்னால் அவங்க பெரிய கம்பெனியாக இருப்பாங்க, 1000 கோடிக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அவங்க டைரெக்டாக நம்ம வக்கீல் ஆஃபீஸுக்கு வரமாட்டாங்க. அவங்களுடைய மேனேஜர், சீனியர் மேனேஜர், அவங்களுடைய ஆத்தரைஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் தான் நம்ம கம்பெனிக்கு வருவாங்க. கரெக்டுங்களா? எதுவாக இருந்தாலும் கம்பெனியினுடைய முதலாளி அவங்களுடைய இமெயில் ஐடி, செல் நம்பரு, ஓகேவா, யார் யார் சிஇஓ, சிஎஃப்ஓ, சிஓஓ என்னென்ன பதவிகளில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய செல் நம்பர்ஸு, அவங்களோட இமெயில் ஐடியை நம்ம வாங்கி வச்சு நம்ம கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது நம்மளுடைய சேஃப்டிக்கு. கரெக்டுங்களா? ஒரு சில கம்பெனி தான் ஒழுங்காக பேமெண்ட்டு கொடுக்கும், ஒரு சில கம்பெனி ஒழுங்காக நம்ம வக்கீலுக்கு பேமெண்ட்டு தர மாட்டாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கெல்லாம் இமெயில் அனுப்பிச்சி தான் நம்மளோட ஃபீஸை நம்ம வாங்கணும். கரெக்டுங்களா? இல்லையா? இல்லைனா ஈஸியாக நம்மளை ப்ளேம் பண்ணி விட்டு போயிடுவாங்க. கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பார்ட்டியாக இருப்போம். கரெக்டுங்களா? நமக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது. அப்போ செட் ஆகலைன்னா, எப்போ நீ ஒழுங்காக ஃபீஸ் தர மாட்டேங்கிற, உன் கேஸை நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லிடணும். கரெக்டுங்களா? இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த இமெயில் ஐடி, செல் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிறது. இல்லை சார், எங்கள் கம்பெனி முதலாளி வந்து பார்த்திங்கன்னா 5000 கோடி பெரிய கம்பெனி நடத்துகிறாரு, இமெயில் ஐடிலாம் தரமாட்டார், செல் நம்பர்லாம் தரமாட்டாருன்னா அந்த கேஸே எடுக்க மாட்டேன், எடுத்துகிட்டு வெளியே போகும். முதல்ல நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருந்துட்டு போ, ஆனால் நான் வேலை செஞ்சால் நான் கூலி வரணும். கரெக்டாக இல்லையா? இதுதான் மேட்ரு. கடைசி வரைக்கும் கம்பெனி முதலாளியோட நம்பர் கொடுக்க மாட்டேன், இமெயில் ஐடி கொடுக்க மாட்டேன். நீங்கள் வேணால் அவர் மேனேஜர் நம்பர் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேணால் இவர் நம்பரை வச்சுக்கோங்களேன், எந்த நம்பரும் வச்சுக்க வேணாம். நீ போய் உங்கள் கம்பெனி முதலாளி 5000 கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லையா, அவர் என் வக்கீல் ஆஃபீஸ்க்கு வர சொல்லு. அவர் வந்தால் தான் அந்த கேஸை நான் எடுத்துகிட்டு வெளியே போ. உன்னை நம்பி நான் கிடையாது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 3 லட்சம் போலீஸ் இருக்கிறாங்க, 6 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 5.25 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனால் வக்கீல்கள் 1 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த 6 கோடி மக்களுக்கு 1 லட்சம் அட்வொகேட்டுன்றது பத்தாது. கரெக்டுங்களா? இல்லையா? நம்ம வக்கீல்கள் எவ்வளவு ஜென்யூனாக கேஸ் நடத்தி ஃபீஸ் வாங்கணும்னு நினச்சாலும் நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகள்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, கேஸ் எடுக்கக்கூடாது. எந்த வக்கீல்கிட்ட போனாலும் அவங்க கேஸ் எடுக்க மாட்டான். நீ உண்மையாக உத்தமமாக இருந்தால் மட்டும்தான் வக்கீல் கேஸ் எடுப்பான், இல்லை கேஸ் எடுக்க மாட்டான். வக்கீலை ஏமாற்றணும்னு நினச்சேன்னா வேலைக்கு ஆகாது, கேஸ் கட்டி எடுத்துகிட்டு போய்டு. தேவையே இல்லை, உன் கேஸும் தேவையில்லை, உன் காசும் தேவையில்லை. நம்ம அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து ஏன்னா நம்ம நியாயத்துக்கு பாடுபட்டால் போதுமானது. கரெக்டாக இல்லையா? நம்மளை ஒருத்தன் ஏமாற்றணும்னு நினைக்கிறான்னா நம்ம அவன் கேஸ் எடுக்கக்கூடாது. அவன் பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அவன் ஜென்யூன் பார்ட்டியாக இருந்தானா அவன் வீட்டு அட்ரஸ், அவன் ஃபோன் நம்பர் எல்லாமே நம்மகிட்ட கொடுப்பான். நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிறவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து டபுள் பாஜி வேலை பார்க்குறது இதெல்லாம். அதே போல் டிஃபெண்டன்ட் கம்பெனி யார், டிஃபெண்டன்ட் கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா, ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியான்றதை நம்ம பிளைன்டிஃப் நமக்கு பேப்பர் ஆதாரத்தில் நமக்கு நிரூபிக்கணும். கரெக்டுங்களா? டிஃபெண்டன்ட் கம்பெனியோட முதலாளி பேர் என்ன, அவங்க செல் நம்பர் என்ன, அவங்க இமெயில் ஐடி என்ன, அவங்க ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அவங்க கார்ப்பரேட் ஆஃபீஸ், அவங்க பிரான்ச் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அதில் யார் எம்டி, சேர்மன் யார், இதெல்லாம் வந்து பிளைன்டிஃப் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியது. கரெக்டுங்களா? இல்லையா? இதையெல்லாம் வாங்கி நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் வேலை இருக்குது, சும்மாலாம் நான் எதுவும் சொல்லலை. நம்ம ஒரு கமர்ஷியல் கேஸ் ஃபைல் பண்ணும்பொழுது நம்ம பிளைன்டிஃபுடைய செல் நம்பர், இமெயில் ஐடி, ஆப்பனன்ட் பார்ட்டி டிஃபெண்டன்ட்டுடைய செல் நம்பர், இமெயில் ஐடி, இதையெல்லாம் வந்து காஸ்ட் டைட்டிலில் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? அப்போ தான் ஸ்பீடி ரெமிடி நமக்கு. கரெக்டுங்களா? நம்ம ஃப்ரெஷ் சம்மன் டு பி சென்ட்னு ஜட்ஜ் எழுதுவாங்க. ஓகே, ப்ரைவேட் நோட்டீஸ் பெர்மிட்டட்னு எழுதுவாங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணோம், ஜட்ஜுக்கிட்ட நின்று கேட்டுக்கணும், ஐயா அது மாதிரி நான் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சிடுறேன், இமெயிலையும் அனுப்பிச்சிடுறேன், இமெயில் ஐடியும் அங்கே இருக்குது, வாட்ஸ்அப்பும் அங்கே இருக்குது. ஸோ நான் இந்த வாட்ஸ்அப்லேயும் இமெயிலையும் நான் அவங்களுக்கு ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம ஜட்ஜுக்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கணும். அதுக்காகத்தான் அவங்களோட இமெயில் ஐடி, செல் நம்பர் எல்லாம் வந்து காஸ்ட் டைட்டில்லையே இன்க்ளூடு பண்ணுங்க. அப்போ தான் நம்ம ஜட்ஜுக்கிட்ட கேட்க முடியும். கரெக்டுங்களா? வெறும் அட்ரஸு, பின்கோடை மட்டும் எழுதக்கூடாது. எல்லா கேஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செல் நம்பரு, இமெயில் ஐடி இதையெல்லாம் வந்து காஸ்ட் டைட்டிலில் இன்க்ளூடு பண்ணுறது நல்லது. அப்போ தான் நம்ம ஜட்ஜுக்கிட்ட ப்ரைவேட் நோட்டீஸ் மேபி பெர்மிட்டட் த்ரூ வாட்ஸ்அப் அண்ட் இமெயில் மை லார்ட் அப்படின்னு சொல்லி அம்மா அட்ஜுடிகேஷன் எழுதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்போ வந்து ஜட்ஜ் என்ன பண்ணுவார், ப்ரைவேட் நோட்டீஸ் மேபி பெர்மிட்டட் த்ரூ வாட்ஸ்அப் அண்ட் இமெயில் அப்படின்னு அவர் ஜட்ஜ் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டுங்களா?
நம்மக்கிட்ட வர்ற கிளையண்ட்ஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட உண்மையை பேசவே மாட்டாங்க. ஓகேங்களா? அதாவது உண்மையை மறைப்பாங்க. ஓகேங்களா? பொய் பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பொய் தான் பேசுகிறாங்க, உண்மையை பேசுகிறது கிடையாது. உண்மைகளை மறைக்கிறாங்க. ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு என்னென்ன டேமேஜஸ் செஞ்சாங்கன்றதை கிளையண்ட் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்ம கிளையண்ட்டுக்கு என்ன டேமேஜ் ஏற்பட்டதுன்றதை மட்டும் நம்ம கிளையண்ட்டை நம்மக்கிட்ட சொல்லுவாங்களே தவிர, ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு ஏற்பட்ட டேமேஜஸை வந்து நமக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. நம்ம ஓப்பன் கோர்ட்டில் போய் நிற்கும்போது தான் இவ்வளவு டேமேஜஸ் நம்முடைய மக்களால் ஏற்பட்டிருக்குன்றது நமக்கு தெரிய வரும். இன்னொன்று, சப்போஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துக்கே போகிறோம்னா, கமர்ஷியல் சூட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனு, மணி டிரான்சாக்ஷன் இருக்குது, டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது, கான்ட்ராக்ட் இருக்குன்னா அதை போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கக்கூடாது. ஓகேவா? பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க. கம்ப்ளைண்ட்டை கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம ஆள் வந்து எதையும் நம்மகிட்ட சொல்ல மாட்டார். எதிர்த்தரப்பு ஆள் புட்டு வைப்பார் ஸ்டேஷனில். அப்போ வந்து கேட்குற கேள்விக்கு நம்ம ஆள் பதில் சொல்ல மாட்டான், கம்முனே இருப்பான். அப்போ தான் நமக்கு தெரியும், ஏன்பா அவன் உன்னை இவ்வளோ குறை சொல்கிறானே, நீ இந்த பேமெண்ட்டெல்லாம் பண்ணியா, நீ இதை பண்ணியா, அதை பண்ணியானா நம்ம ஆள் கம்முனே இருப்பார். ஏன்னா எதிராளி எகுறும்போது அவன் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கான்றதுனால தான் அவன் எகுறான். நம்மளால் என்ன பண்ணுவார், கம்முனே உட்காந்துருப்பார். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கலாம், ஓகே ரைட்டு, நம்மளால் வந்து திருட்டு கோட்டு, இது ஏமாற்றிட்டு வந்து நம்மக்கிட்ட கேஸ் கொடுக்குது இது அப்படின்றத நாம் புரிஞ்சிக்கலாம். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ கிளையண்ட் நம்மக்கிட்ட உண்மையை பேசுகிறது கிடையாது. இதுதான் உண்மை, இது எல்லா வக்கீல்களுக்கும் தெரியும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம கிளையண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பணம் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் வந்து ரூபா போட்டு ரூ. 2 எடுக்க தெரியுமே தவிர டாக்குமெண்டேஷனில் வந்து இப்போ மக்கள் வந்து சரி கிடையாது. ஓகேங்களா? அதாவது நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது, எல்லாம் ப்ரொப்ரேட்டர்ஷிப் கம்பெனி ஆரம்பிச்சிடுறாங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சிடுறாங்க, 2-3 டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அவன் எனக்கு காசு கொடுக்கல, இவன் ஹோல்டு பண்ணிட்டான், எனக்கு பொருள் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்களே, கேஸை கொண்டு வருவாங்க. இப்போ அது சரி சார், உங்கள் கம்பெனிக்காரங்க வந்து ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து ப்ரைவேட் லிமிட்டடா, பப்ளிக் லிமிட்டடா, இல்லை ப்ரொப்ரேட்டர்ஷிப்பா அப்படின்னா ப்ரைவேட் லிமிடெட் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய பில்ஸு அந்த இன்வாய்ஸ்லாம் எடுத்து பார்த்தா எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட்னே இருக்காது. இல்லை சார், நம்மளால் அடித்து சொல்லுவார், நம்ம வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் சார் அப்படின்வார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XYZ வர்சஸ் பிரைட் அட்வர்டைசிங்னு ஒரு கம்பெனி இருக்குது. நம்ம கேட்போம், நம்ம கம்பெனி பேர் XYZ, எதிர்த்தரப்பு பேர் என்னது, பிரைட் அட்வர்டைசிங்னு தான் வந்து அவங்க பில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இன்வாய்ஸ் எல்லாமே அந்த பேரில் தான் இருக்கும். நம்மளால் என்ன சொல்லுவார், இது பிரைட் அட்வர்டைசிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்வார். சார், பிரைட் அட்வர்டைசிங் பிரைவேட் லிமிடெட்னு எங்கேயுமே ஃபார் சீலும் இல்லை, ரவுண்டு சீலும் இல்லை. அவங்களுடைய இன்வாய்ஸ்லேயோ பில்லுலேயோ எதுலேயுமே வந்து பிரைட் அட்வர்டைசிங் பிரைவேட் லிமிடெட்னு இல்லை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், பிரைட் அட்வர்டைசிங் பிரைவேட் லிமிடெட்னு அடித்து பேசுவார் நம்மளால். அப்போ நமக்கு அப்போ சரி, அப்போ நம்மளுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம், காஸ்ட் டைட்டிலில் வந்து XYZ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வர்சஸ் பிரைட் அட்வர்டைசிங் ப்ரைவேட் லிமிடெட் நம்ம போட்டு காஸ்ட் டைட்டிலில் போட்டு கேஸை போட்டு நம்பரிங் பண்ணி விட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம். பாதி நம்ம வந்து ப்ரூஃப் அஃபிடவிட் போட வேண்டிய ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து எங்களுது வந்து பிரைட் அட்வர்டைசிங் ப்ரைவேட் லிமிடெட் கிடையாது, எங்களுது வெறும் பிரைட் அட்வர்டைசிங் மட்டும்தான், எங்கள் கம்பெனி வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப் தான் கம்பெனி தான், எங்களுது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாது, ஆகையினால காஸ்ட் டைட்டிலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெட்டிஷனை கொண்டு வந்து போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து, ஏன்பா நான் தான் உனக்கு அப்பயே சொன்னனா இல்லையா, அதில் இப்போ ஃபார் சீல்லையும் வந்து ப்ரைவேட் லிமிடெட்னு இல்லை, ரவுண்டு சீல்லையும் ப்ரைவேட் லிமிடெட்னு இல்லை, நீ வந்து பிஸ்னஸ் பண்ணது வந்து ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப் கம்பெனியோட நீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கிற. கரெக்டாக இல்லையா? அப்படியா சார்னு அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதாவது வந்து என்னென்னா, ஆப்போனன்ட் பார்ட்டி யார் என்னன்னு எதுவுமே தெரியாமல் கொள்ளாமல் பிஸ்னஸ் பண்ணுறது. அவங்க நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் மட்டும்தானே தவிர யார் கூட பிஸ்னஸ் பண்ணுறோம், எதிர்த்தரப்பு யார், எதிர்த்தரப்பு வந்து ரெஜிஸ்டர்டு கம்பெனியா, அன்ரெஜிஸ்டர்டு கம்பெனியா, ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கி வச்சுருக்கிறாங்களா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது சார் எங்களுக்கு. நாங்கள் போவோம், பிஸ்னஸ் பண்ணோம், ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு, அப்புறம் போக போக வந்து சரியில்லை சார், அவன் பணம் தரல சார், எனக்கு 2 கோடி பெண்டிங் சார் அப்படின்னு வந்து நம்மகிட்ட கேஸை கொடுக்க வேண்டியது. நம்ம இவங்களை நம்பி கேஸை போட்டாக்கா அது வந்து ஆப்போனன்ட் பார்ட்டி போடும்போது தான் தெரியும், ஆஹா இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியே கிடையாதுன்னு ஆப்போனன்ட் பார்ட்டி பெடிஷன் போடுறாரு. அப்போ ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து முறைப்பாங்க, எது உங்கள் கிளையண்ட்டே உனக்கு ஒழுங்காக விஷயத்த சொல்லலையா, இல்லை நீ ஒழுங்காக டிராஃப்ட் அடிக்கலையா. அப்போ ஜட்ஜ் நம்மளை பார்த்து முறைக்கும் போது நமக்கு வந்து ஐயோ நம்ம அசிங்கப்படுவோம் ஓப்பன் கோர்ட்டில். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ ஆகையினால் அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா, ப்ரொப்ரேட்டர்ஷிப் கம்பெனியா, உங்கள் கம்பெனிக்கு எத்தனை மேனேஜர்ஸ், எத்தனை மேனேஜிங் டைரக்டர், எத்தனை பேர், இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கணும். கரெக்டுங்களா இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம கேஸை போடுறத பற்றியே யோசிக்கணும், அப்போ தான் டிராஃப்ட் அடிக்கணும். ஏன்னா எனக்கு இதில் அனுபவங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லைனா நம்ம தான் போய் கோர்ட்டில் அசிங்கப்படுவோம்.
ஜட்ஜு கேட்பாங்க, எதுவுமே தெரியாமல் நீ கேஸை கொண்டு வந்து நம்பர் பண்ணிடுறப்பா, ஓகேவா? ஆனால் உன்னுடைய பார்ட்டி உங்ககிட்ட உண்மையை சொல்லலையா, இல்லை உன் பார்ட்டிக்கிட்ட நீ ஒழுங்காக கிளாரிட்டியாக விஷயத்தை கேட்கலையா அப்படின்னு ஜட்ஜு வந்து நம்மளை வந்து பார்க்கும்போது நமக்கு வெக்கமாகிடும், அசிங்கமாகிடும். கரெக்டுங்களா? அதனால் வந்து கோர்ட் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, கம் வித் த ஃபேக்ட். கரெக்டாக, கம் வித் த ஃபேக்ட்னா உண்மையோட வா அப்படின்னு தான் அர்த்தம். உண்மையே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஓகேவா? நம்ம பார்ட்டிக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம பார்ட்டிக்கிட்ட 10 கோடி இருக்குது, 10 கோடியை போட்டு 20 கோடி எப்படி எடுக்கலாம் தான் பார்ட்டி யோசிப்பாங்களே தவிர, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோமே ஆப்பரண்ட் பார்ட்டி கூட அவன் ஜென்யூனான ஆளா இல்லையான்னு நம்ம பார்ட்டி பார்க்க மாட்டாங்க. ஏமாந்ததுக்கப்புறம் இழந்துட்டோம், பறி போயிடுச்சுன்னு தான் நம்மக்கிட்ட வருவாங்க. வரும்பொழுது எந்த ஒரு டாக்குமெண்டேஷனுமே இருக்காது அவங்கக்கிட்ட, நம்ம பார்ட்டிஸ் கிட்ட. அது நம்ம பார்ட்டிஸ் யாராக இருப்பான்? கம்பெனியாக தான் இருப்பான். கம்பெனி 500 கோடி 5000 கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து லோவர் லெவல் எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்க? டாக்குமெண்டேஷனே பண்ணாமல் விட்டுருவாங்க, ஓகேவா? நம்ம கம்பெனி வந்து கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கும், ஆனால் நம்ம இழந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்காது. கரெக்டுங்களா? நம்ம கம்பெனி என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு 10 கோடி ப்ராஜெக்ட் சார் அப்படின்வான். ஒரு ஆளை நம்பி கான்ட்ராக்ட் கொடுப்பான், அவன் இன்னொரு ஆளை நம்ம சப் கான்ட்ராக்ட் கொடுப்பான், அவன் இன்னொரு ஆளை சப் கான்ட்ராக்ட் கொடுப்பான். அந்த இடத்துல என்ன ஆகும்? சப் கான்ட்ராக்ட் பண்ணுறவன்லாம் பாதி வேலையை முடிச்சுட்டு ஓடி போயிடுவான், ஓகேங்களா? அப்போ நம்ம ஆளுக்கு லாஸ் வரும், ஓகேங்களா? நம்ம ஆளுக்கு லாஸ் வரும்போது எதிராளியை போய் கேள்வி கேட்பான், எதிராளி எல்லாத்தையும் விட்டு போயிடுவான். நம்ம ஆள் என்ன பண்ணுவார்? இன்னொரு ஆளை வச்சு வேலையை முடிப்பார். அப்போ இன்னொரு ஆளை வச்சு வேலையை முடிக்கும் பொழுது, நான் இன்னொரு ஆளை வேலைக்கு வச்சுருக்கிறேன், நீ வந்து வேலையை செய்யாமல் ஓடிட்ட, அதனால் வந்து உன்னால் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் அங்கே இருக்காது. ஒரு ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டை வச்சு அந்த மாதிரி அனுப்பவும் மாட்டாங்க லெட்டரு, வக்கீலை வச்சு நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்க. இப்போ எதிராளி என்ன பண்ணுவான்? நீ எனக்கு காசு கொடுக்கணும் 2 கோடின்னு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கொடுப்பான், கரெக்டுங்களா? அப்போ நம்மளால் வந்து மாட்டிட்டு திருன்னு முடிச்சுட்டு தான் நம்மக்கிட்ட வருவான், கரெக்டுங்களா? இது எல்லாமே நான் அனுபவப்பட்டிருக்கேன். எல்லா கமர்ஷியல் வக்கீல்கள் எல்லாமே இது அனுபவப்பட்டிருப்பாங்க, ஓகேங்களா? சிவில் சைடு பார்க்குறவங்க கிரிமினல் சைடு பார்க்க மாட்டாங்க, கிரிமினல் சைடு பார்க்குறவங்க சிவில் சைடு பார்க்க மாட்டாங்க, கரெக்டுங்களா? சில பேர் சிவில் கிரிமினல் ரெண்டுமே பார்ப்பாங்க, அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன், சரிங்களா? ஸோ நம்முடைய கிளைண்ட் நம்மக்கிட்ட உண்மையை சொல்லணும். நம்ம கிளைண்ட் நம்மகிட்ட உண்மையை சொல்லாமல் அவங்க வந்து மறைச்சாலுமே நம்ம எல்லா டாக்குமெண்ட்டுகளையும் எவிடன்ஸையும் வாங்கிக்கிட்டு பேஸ்ட் ஆன் த டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் தான் நம்ம கோர்ட்டில் கேஸே போட முடியுமே தவிர, ஜஸ்ட் லைக் தட் நம்ம கோர்ட்டில் கேஸை போட்டு நம்பரிங் பண்ண முடியாது, புரியுதுங்களா? நம்ம பிளைன்டிஃப் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து, ஆப்பரண்ட் பார்ட்டி வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அது வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப் கம்பெனி கிடையாது, அதுக்கு 3 பேர் டைரக்டர்ஸு, அவங்க அட்ரஸ்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாரு. நம்மளும் அவங்களுக்குலாம் வந்து சம்மன் அனுப்புவோம், கோர்ட்லேருந்து அவங்களுக்கும் சம்மன் போகும். கடைசியில் ஆப்பரண்ட் பார்ட்டி வந்து பெட்டிஷன் போடுவார், ஐயா இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாது, இது ப்ரொப்ரேட்டர்ஷிப் கம்பெனி, இதுக்கு 3 டைரக்டர்ஸ் கிடையவே கிடையாது, இவங்க பேரெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், இப்போ சம்மனில் இருக்கிற பேரெல்லாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, ஓகேவா? இது வந்து கம்பெனியோட முதலாளியோட சொந்தக்காரரு, அது முதலாளியோட மனைவி, இது யாருன்னே எங்களுக்கு தெரியல, இவங்களுக்கெல்லாம் அந்த கம்பெனியில் எந்த அஃபேர்ஸும் கிடையவே கிடையாது, ஒருத்தர் மட்டும்தான் வந்து இந்த கம்பெனியை பார்க்குறாரு அப்படின்னு அவங்க பெட்டிஷன் போடுவாங்க. இது நார்மலாக எல்லா கேஸ்லேயும் நடக்கிறது தான். பட் இருந்தாலும் நம்ம பார்ட்டிக்கிட்ட நம்ம தான் ஜாக்கிரதையாக எல்லா விஷயத்தையும் கேட்டு வாங்கணும். ஏன்னா இது வந்து கமர்ஷியல் சூட்டு, கரெக்டுங்களா? அதுக்காக தான் நான் இவ்வளோத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட கிளைண்ட்டாக இருக்கிறாங்க, நல்லா வந்து வெள்ளையர்னு இருக்கிறாங்க, ஆள் பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக மழை ஷேவ் பண்ணியிருக்கிறாங்க, பேண்ட்டு சட்டையெல்லாம் அயன் பண்ணி போட்டு வராங்க, கையில் நல்லா பிரேஸ்லெட்டு மோதிரம்லாம் போட்டிருக்காங்க, வரும்போதே 30 லட்ச ரூபா காரில் வந்து இறங்குறாங்க, ஓகேவா? கூட லேடிஸ்லாம் வேறு வராங்க, அவங்களும் பயங்கரமான இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க, கண்டிப்பாக இவங்ககிட்ட மெரிட் இருக்கும் அப்படிலாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், தோல் மட்டும்தான் வெள்ளையாக இருக்குது, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகல் நாலேஜும் இருக்காது. கேட்டால் எங்கள் ஆஃபீஸில் லீகல் அட்வொகேட் ஒருத்தர் இருக்கிறாரு, எங்ககிட்ட அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, எங்கள் பேரா லீகல் ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்கன்னு கடைசியில் பார்த்தா, ஏன்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுகிற, பெரிய கம்பெனியில் 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு இருக்கிற, ஆனால் வந்து இந்த ஆள் வந்து நம்ம அவனுக்கு வேலையை கொடுத்தோம், அவன் வேலை செய்யாமல் ஓடி போயிட்டான், நான் இன்னொரு ஆளை வச்சு வேலை வச்சு முடித்தேன் அப்படின்ற எந்த ஒரு லெட்டர் கரஸ்பாண்டன்ஸும் ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு நீ அனுப்பி தெரியப்படுத்தலையா? ஆப்பனன்ட் பார்ட்டி விட நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன்னு கூட நீ எதுவும் இமெயில் அனுப்பலையா? அப்படின்னா எதுவுமே இல்லை சார்னுவான். ஆக மொத்தம் பேண்ட் சட்டை அயன் பண்ணி போட்டு வராங்க, கையில் பிரேஸ்லெட்டு மோதிரம்லாம் போட்டு வராங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்றதுக்காக, மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்றதுக்கு அதுக்காகலாம் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாது. எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் ஏடாகூடமாக மாட்டிக்கிட்டு கடைசியில் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க, கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இதுதான் நான் கண்ட வரைக்கும், இதுதான் நான் கண்ட அனுபவபூர்வமான உண்மை, ஓகேங்களா?